ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆகுனா வந்து அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும்னு முதல்ல நாம ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்கு நான் ஒரு கிளீனான ஒரு ரோட் மேப் தரேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நான் ஸ்கில்லை டெவலப் பண்ணியாச்சுன்னா ரெண்டாவது நான் என்னென்ன பண்ணணும்னா வந்து நான் திரும்ப சொன்ன மாதிரி தாங்க, நல்ல டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கியா, கான்செப்ட் எல்லாம் தெரியுதா, ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணியிருக்கியா, இதுதான் பார்ப்பான தவிர அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். சைபர் செக்யூரிட்டி நிறைய பேருக்கான ஒரு ட்ரீமான ஒரு ஜாப். ஐடியில் எதுன்னு கேட்டீங்கன்னா செம்ம சேலஞ்சிங்காக இருக்கணும், டெய்லி ஏதாவது புதுசாக படிக்கணும், டெய்லி நம்ம ரிசர்ச் பண்ணணும், வேற லெவலில் திங்க் பண்ணணும், அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு கம்பெனிக்கான ஒரு கேடயமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய ஒரு ஜாப் எதுனா அது சைபர் செக்யூரிட்டி ஜாப் தாங்க. சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன? ஒரு கம்பெனிக்கு த்ரெட் வருங்க, கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுவாங்க, மெஷின்லைக்கு சர்வர்ஸை ஹேக் பண்ணுவாங்க, வெப்சைட்ஸை ஹேக் பண்ணுவாங்க, நெட்வொர்க்கை ஹேக் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் காப்பாற்ற ஒரு கெத்து தான் அந்த சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியருங்க. சரியான ப்ராசஸை வச்சு அது சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு திறன் படைத்து தான் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியருங்க. நீங்கள் யாராவது வந்து கெரியர் கேப் இருக்குன்னா, நான் வந்து ஐடிக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறேன்னா, நான் ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், வீட்லேயே இருக்க இன்னும் வேலைக்கே நான் போகலாம், நான் ஃப்ரெஷ்ஷராக இருக்கேன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூப்பர் ஃபீல்டு இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டு தாங்க. உங்களுக்கான எந்த உதவிகளாக இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷியன் ப்ராடக்ட். வெல்கம் டு சேனல். சைபர் செக்யூரிட்டி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைபர் ஹைஜீன் ப்ராக்டிஷனர் பை இந்தியன் கவர்மெண்ட்டுங்க. இந்தியன் மிலிட்ரி ஆவடியில் இருக்கிற ஹெச்யூஎஃப்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்த ஒரு ட்ரைனிங் ப்ரொஃபஷனல்ஸ் நாங்கள். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய வேர்ல்டு ரெக்கார்டுமே ஹேக்கிங்கில் தான் நான் பண்ணியிருக்கேன், நிறைய சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், மைக்ரோசாஃப்டோட சர்டிஃபைட் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஓகேவா? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு தெரிஞ்சுதாங்க, நான் வந்து மைக்ரோசாஃப்டோட மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் அவார்ட் வின்னருங்க. மைக்ரோசாஃப்ட் ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுருக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சைபர் செக்யூரிட்டி போகிறதுக்கான மொதல் விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஸ்கில், அதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன. அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆகுனா வந்து அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும்ட்டு முதல்ல நாம ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்கு நான் ஒரு கிளீனான ஒரு ரோட் மேப் தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி இருக்குங்க, அந்த கம்பெனியில் என்ன தேவை? கம்ப்யூட்டர் இருக்குங்க, அந்த கம்ப்யூட்டரை வந்து மேனேஜ் பண்ணுறதுங்க, அந்த கம்ப்யூட்டருக்கான செக்யூரிட்டியை நம்ம கற்றுக்கணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி நிறைய கம்ப்யூட்டர் இருக்கும், அதுதான் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நெட்வொர்க், அந்த நெட்வொர்க்கை காப்பாற்றுற அந்த செக்யூரிட்டி கான்செப்டை கற்றுக்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெட்வொர்க் ஃபுல்லாகவே இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகுதுங்க, அப்போ இன்டர்நெட் செக்யூரிட்டி பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கணுங்க, அந்த செக்யூரிட்டி நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் சர்வர் இருக்கும், அப்போ சர்வரோட செக்யூரிட்டி பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்மளோட இண்டிவிஜுவல் யூசர்ஸ் இருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கான செக்யூரிட்டி என்னது? சோஷியல் நெட்வொர்க்ஸ், இமெயிலை ஹேக் பண்ணிவிடுவாங்க, சோஷியல் நெட்வொர்க்ஸ் ஹேக் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர்னு, அதை எப்படி செக்யூர் பண்ணுறது லேர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா டேட்டாவுமே க்ளவுடில் தான் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணாங்க, அப்போ க்ளவுடுக்கான செக்யூரிட்டி நம்ம லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? ஒரு கம்பெனிக்கு வெப்சைட்டோ அப்ளிகேஷனோ இருக்கும், அப்போ அந்த வெப்சைட்டோ வெப் அப்ளிகேஷன் வல்னரபிலிட்டியை மானிட்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த செக்யூரிட்டி நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மொபைலுக்கான செக்யூரிட்டி இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். மொபைலில் எப்படி ஹேக் பண்ணுறாங்க, அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, அந்த மொபைல் செக்யூரிட்டி நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஃபைனலாக வந்து ஒரு டேட்டாவை அழிஞ்சிடுச்சுன்னா கூட அதை ரெக்கவர் பண்ணக்கூடிய சைபர் ஃபாரன்சிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறதுக்கான ஸ்கில் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். இது இல்லாமல் வந்து ஒரு கம்பெனியோட ப்ராசஸுங்க, மிட்டிகேஷன் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸ் எப்படி உருவாக்குறது, இந்த மாதிரி கான்செப்ஷுவலாக சில விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு கெத்துங்க. ஸோ இவ்வளவும் படித்து முடிச்சிட்டோம், நான் எனக்கு நாலேஜ் இருக்கான்னா எனக்கு வேலை கிடைச்சுமா கேட்டால் கிடையாதுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? இதை ரியல் டைமாக வந்து
குறைந்தபட்சமே 20லிருந்து 10 ப்ராஜெக்ட் பண்ணுங்க. 20 ப்ராஜெக்ட் பண்ணால் ரொம்ப சூப்பருங்க. அது நிறைய ப்ராஜெக்ட்ஸுங்க ரியல் டைமாக நீங்கள் பண்ணணும். இது எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு கெத்தான ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறியாச்சுங்க. ஆனால் நான் ஸ்கில்லை டெவலப் பண்ணியாச்சுன்னா ரெண்டாவதாக நான் என்னென்ன பண்ணணும்னா வந்து நான் திரும்ப சொன்ன மாதிரி தாங்க, அடுத்தது உங்களுக்கு தேவையான அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதுக்கு நம்ம வந்து எங்களை மாதிரி கம்பெனிஸ்க்கு நீங்கள் அப்ரோச் பண்ணி இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணணுங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டு அதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ கூட ஒரு தம்பி வந்து விஐடிலேருந்து என்கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு, ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு. ஸோ மூணாவதாக நம்ம பார்க்க வேண்டியது இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸுங்க. இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 200லேருந்து 300 கொஷின்ஸ் இருக்கும். அது ரெலவெண்ட்டான ஃபீல்டுக்கு. அந்த ஃபீல்டு இருக்கிற எல்லா கொஷின்ஸும் டெஃபினேஷன், அது எதுக்காக பயன்படுது, அந்த மாதிரி யூசஸ்ங்க, இந்த மாதிரி அட்வான்டேஜுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது ரெலவெண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அண்ணா சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சுக்கலாமான்ட்டு. எதுக்கு காசு செலவு பண்ணுறேன்? நான் என்ன தெரியுமா பண்ணேன், ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டேங்க. HCL ஜாயின் பண்ணிட்டேங்க. HCL ஜாயின் பண்ண மாதிரி கம்பெனியை ஸ்பான்சர் பண்ணாங்க சர்டிஃபிகேஷனுங்க. அந்த மாதிரி கம்பெனி ஸ்பான்சர்லேயே நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கணுக்கெல்லாம் வேலை கிடைக்காதுங்க. ஸ்கில்லுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். நீ நல்லா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கியா, கான்செப்ட் எல்லாம் தெரியுதா, ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணியிருக்கியா, இதுதான் பார்ப்பானே தவிர சர்டிஃபிகேஷன் ஒரு ஆட் ஆனே தவிர இதனால் உனக்கு வேலை கிடைக்காது, பெனிஃபிட் இல்லை. அது ஒரு 50 காசு ஜெராக்ஸ் காப்பி தான். அதனால் தயவு செஞ்சு வந்து ஃப்ரீயாக எதனா கிடைச்சா சர்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், மற்றபடி காசு வீண் பண்ணாதீங்க. இப்போது பின்னாடி வந்து கம்பெனிக்கு போன பின்னாடி வந்து கம்பெனி காசு கொடுப்பாங்க, அதில் ஸ்பான்சர்ஷிப்பில் சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சுருங்க. 20 30 நாம எங்கே செலவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். சர்டிஃபிகேஷன் இருந்தால் நல்லதுங்க. கண்டிப்பாக அது இருந்தால் தான் வேலை கிடைக்குமானா அப்படிலாம் கிடையாது. 5ஆவதாக நாம் பண்ண வேண்டியது நம்மளோட ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் தாங்க. உங்களோட ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து ஒரு ரெஸ்யூம் நீங்கள் தயாரிக்கணும். அதில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்க எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் போடணும் உங்களோட ரெஸ்யூம்லங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய 5வது முக்கியமான விஷயம். ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது வந்து ஜாப் சர்ச் கைடன்ஸுங்க. சரியான போர்ட்டலில் க்ளீனாக பிளான் பண்ணி நீங்கள் வேலை தேடிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸில் வந்து நீங்கள் அந்த கைடன்ஸை வாங்கிக்கலாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்களே தேடலாமேன்ட்டு. நீங்கள் தேடலாங்க. எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸோட கைடன்ஸ் வாங்கும் போது கரெக்டான பொசிஷனை கரெக்டான ஜாபில் கரெக்டான டைமில் அடிச்சிட முடியுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் யாராவது சைபர் செக்யூரிட்டி நுழையுன்னு நினச்சினா வந்து ஒன்று பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் நேர்மையாக. ஸோ ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னா, கெரியர் கேப் இருக்குன்னா, நான் ஐடியில் இருக்குன்னா, எனக்கெல்லாம் வேலை கிடைக்குமா அப்படின்னா ஏங்க கிடைக்காது? ஏன் கிடைக்காது? என் தம்பி 2017 ஆட்டோமொபைல் அவன் போயிருக்கான். ஏன் உங்களால் போக முடியாதுங்க? நம்பிக்கையோட போராடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்போங்க. அண்ணன் நான் இருக்கேன். படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தரேன், நான் தயாராங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.